வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸ் கூட இந்த டிசைனை வந்து தைக்கலாம். இப்பதான் நீங்க டிசைன் பிளவுஸே தைக்க ஆரம்பிச்சிருக்க அப்படின்னா, இந்த பிளவுஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளவுஸோட உயரம் வந்து 14. பிளவுஸோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது செஸ்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 40. ஆம்கோலோட உயரம் வந்து 5.5 இன்ச் வச்சிருந்தேன். ஸோ ஆம்கோலோட டெப்த் வந்து நம்மளுக்கு வந்து அதே அளவுக்கு தான் வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, மேல இருக்க அந்த லைனிங் பீஸ வச்சுட்டு, மெயின் பீஸ்ல வச்சு நான் வந்து இது கூட வந்து அட்டாச் பண்றேன். இது எப்பயுமே நார்மலா நம்ம வந்து ப்ளவுஸ்ல பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். கேன்வாஷ்லாம் இல்லாம இத வந்து சிம்பிளா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது கேன்வாஸ் தேவைப்படும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ப்ளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸுக்கு காம்பினேஷன் கலரா வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கிரீன் கலர்ல தான் நம்ம சமோசா மாதிரி மடிப்போம் இல்லையா? முக்கோணம் மாதிரி. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம மடிச்சுட்டு, இதுல வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா, சுலபமா தைக்கலாம். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத உங்க கூட நான் இப்ப ஷேர் பண்றேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ரெடிமேட் இந்த மாரி லைனிங் ப்ளவுஸ் வந்து ரெடிமேட்ல பார்த்தீங்கன்னா, பைப்பிங் வச்சிருப்பாங்க. இதுல வந்து கேன்வாஸ் வைக்காம தைக்கிறதுனால, இந்த ப்ளவுஸ்லயும் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ் வச்சுட்டு நான் தைக்காம, இதுல வந்து பைப்பிங்கும் நான் வந்து வைக்க போறேன். ஸோ இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாரி மடிச்சு தச்சுக்கங்க. இப்போ வந்து இது வந்து நான் தச்சுக்கிட்டே நீங்க பாருங்க. அப்படியே நான் பேசுறதையும் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும். இத மாரி நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்கிறோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து நெறைய ஆர்டர்ஸ் வேணும் அப்டின்னா, நம்ப தச்சு போட்டு பாத்துறாரு. இது யார் தச்சது அப்டின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்டின்னா, இது வந்து நம்ம வந்து கஸ்டமர புடிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தடு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்பளுக்காக நல்ல ஒரு டிசைனா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு பாக்கணும். போட்டு பார்க்கறது மட்டும் இல்லாம, அத வியர் பண்ணிக்கிட்டு வெளியவும் போயிட்டு வந்தோம் அப்டின்னா, அவங்க பார்க்குறவங்களுக்கே ப்ளவுஸ் வந்து அழகா இருக்கே! இது எங்க தச்சீங்க? எவ்ளோ காஸ்ட் ஆகும்? அப்டின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. ஸோ நான் அப்படிதான் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து கவர் பண்றேன். எனக்கு புடிச்ச மாடல்ல நான் ஏதாவது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். இல்ல நெக் வந்து நல்லா டீப்பா வச்சு போடுவேன். இல்ல ஷேப்லாம் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா வந்து ப்ளவுஸோட ஷேப் வந்து வச்சிருப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்துட்டு உங்கள மாரியே எனக்கு வந்து டிசைன் வந்து பண்ணி குடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க நீங்க தச்சு போட்டுருக்க மாரி எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா ஷோல்டர் இறங்காம ஸ்டிச் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நானும் அவங்களுக்கு இது நான் தச்ச ப்ளவுஸ் தான். நான் வந்து உங்களுக்கு வேணா வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 x 2 அந்த அளவுக்கு வந்து இந்த முக்கோண பீஸ வந்து நான் வந்து ஆ கட் பண்ணிட்டு, இத வந்து இது மாரி முக்கோணமா நான் மடிச்சு வச்சுக்கிட்டேன். இப்ப இந்த பீஸ்லயே வந்து இப்ப நெறைய டிசைன்ஸ்லாம் வருது. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவுல நான் உங்களுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். இப்ப இந்த எந்த அளவுக்கு நம்ம வளைச்சு நம்ம ப்ளவுஸ்ல வந்து வச்சிருக்கோமோ, அதே அளவுக்கு நான் இது எல்லாமே நான் வந்து இப்ப என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத் வச்சு நான் இப்ப வந்து ஃபுல்லாவே வந்து அட்டாச் பண்றேன். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ ப்ளவுஸும் வந்து இதுக்கு வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா, சாரியும் வந்து ரொம்ப அழகா இருந்தது. சாரி ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு கிரீன் தான். அந்த கிரீனுக்கு பார்டரா வந்து இந்த மாரி ப்ளூ கலர்ல குடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் வந்து ஒரு 1 ஹவரே ஆவலைங்க. நான் அதுக்குள்ள நான் வந்து இத வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. சாரி எடுத்துன்னு வந்து குடுத்தது என்னமோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் ஒரு 6 மணிக்கு குடுத்துருந்தாங்க. ஸோ இது ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8:00 ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள ஸ்டிச் பண்ணி ஃபுல்லா இதுக்கு வந்து அந்த குட்டி குட்டியா அந்த மணியும் வச்சு தச்சுட்டு, இதுக்கு வந்து ஊக்கு, கொக்கி எல்லாமே கட்டி ஃபினிஷிங்கா முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 8:00 ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து காலையில ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளேயே ஒரு ₹300க்கு ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ இதுல நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜஸ் அது எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு, லாபமா நம்பளுக்கு என்ன நம்பளோட தேவையோ, அந்த அளவுக்கு நம்ம லாபமா எடுத்துக்க வேண்டியது தான். இதுல என்னென்ன மைனஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் தான் முக்கியமா நான் வந்து மைனஸ் பண்ணுவேன். இவங்களுக்கு லைனிங் நான் எடுத்திருக்கேன். அந்த லைனிங்கோட சார்ஜஸ எடுத்துட்டேன்னா, அவ்வளோதான். அது வந்து நம்மளுக்கு வந்து மீதி எல்லாம் வந்து நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து நமக்கு தான். ஸோ ஒரு சிலவங்க இது வந்து கரண்ட் பில்லு, கொக்கி கட்டுறதுக்கு இது மாரிலாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இது ஓனா வீட்லருந்து தைக்கிறதுனால, ஓரளவுக்கு வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் சார்ஜஸ் எப்படி இருந்து எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங்க மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு எவ்வளோ வந்து லாபம் வருது அப்படின்னு பார்த்துக்குவேன். ஸோ அப்படிதான் வந்து நான் வந்து இவங்களுக்கு இந்த ப்ளவுஸுக்கு நம்ப எவ்வளோ வாங்கலாம் அப்படின்றது நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ப்ளவுஸ் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி போட்டு எனக்கு ஃபோட்டோவும் அனுப்பியிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது.
ஸோ உடனே டக்குன்னு நம்ம தைக்கணும். ஒரு 1 ஹவர்ல வந்து ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு டக்குன்னு தச்சு குடுங்க அப்படின்னு சொன்னா, இந்த ப்ளவுஸ நீங்க வந்து ப்ரிப்பரா பண்ணி குடுத்தீங்கன்னா போதும். நல்லாவே இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்டர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐடியாவோட நான் கொஞ்சமா கேப் விட்டு வச்சேன். பட் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து இந்த பார்டர் வச்ச உடனே அது வந்து ஒரு எடுப்பாவே இல்ல. ஒரு மாரி தூக்கிட்டு இருக்கிற மாரி இருந்தது. அதனால அவங்களுக்கு வந்து பார்டர் வச்சு அட்டாச் பண்ணி பார்த்தேன். ஸோ கொஞ்சம் தூரம் தச்சதுக்கு அப்புறமா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு, பட் பார்க்கவே ஒரு ஃபினிஷிங் வந்து இல்ல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் இல்லாம இருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஏன் வந்து நம்ம வந்து அத வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு, இப்ப ஒரு லேஸ் இருக்கு இல்லையா? அந்த ஒரு லேஸ் மட்டுமே வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா கொஞ்சம் கேப் அதிகமா விட்டுட்டு 2 லேஸ் வச்சு பட்டையா வச்சீங்கன்னா கூட, இது ரொம்ப கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகா தான் இருந்தது. பட் நான் வந்து வைக்கும்போது அதுமாரி கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். சரி தச்சுட்டோமே இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் ஒரு லேஸோடயே நான் வந்து நிறுத்திட்டேன். ஸோ இப்ப பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகா தான் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்து பீஸ்க்கு எனக்கு வந்து இவங்களுக்கு வந்து பைப்பிங் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் இந்த டிசைன் வச்சு தச்சுட்டு லேஸ் வச்சுட்டோம். அடுத்தது வந்து போடும்போது அந்த நெக்கு கிட்ட வந்து தூக்காம இருக்கும். அப்ப நம்ம வந்து பைப்பிங் வச்சுட்டோம் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் வந்து பார்க்க ரொம்ப கொஞ்சம் அழகா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேர் வந்து அத பண்ண மாட்டாங்க. அப்படியே வச்சுட்டு லேஸ் வச்சுட்டு அப்படியே தச்சுடுவாங்க. நம்ம பார்க்கும்போதே வந்து ஒரு சில ப்ளவுஸ்லாம் பார்க்க ஃபினிஷிங்கா இருக்கணும் அப்படின்னா, இந்த விஷயத்தலாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் ஃபுல்லாவே வந்து நான் அதுதான் பண்ண போறேன். இப்ப எல்லாமே நான் வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு, பைப்பிங்க்காக ஒரு பக்கமா சைடு அடிச்சுக்கிறேன். எப்பயுமே இதே மாரி அடிச்சுட்டு நீங்க பைப்பிங் வச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பிசிறு வந்து தட்டி வெளிய வராம இருக்கும். அதுக்கு ஒரு தடவ நம்ம மடிச்சு தைக்காம இருக்கலாம். இல்ல உருட்டி அ எல்லாத்தையும் மடிக்காம இருக்கலாம். ஸோ நீங்களும் அதே மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து பைப்பிங் வைக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங் தவிர வேற என்ன வைக்கலாம் அப்டின்றதும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாடல் தைக்கும்போது உங்களோட சஜஷனையும் நான் வந்து ஏத்துட்டு, வேற ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது, அந்த டிசைன நான் வச்சு நான் வந்து தச்சு பார்க்குறேன். எனக்கு என்னமோ இதுல வந்து பைப்பிங் வச்சா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் நான் இப்போ வந்து பைப்பிங் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்றேன். இதே பேட்டர்ன வச்சு அப்படியே வந்து ஸ்லீவுக்கும் நான் வந்து இதே தான் வச்சிருந்தேன். ஸோ இதோட ஃபினிஷிங் வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இது வந்து நெக் மட்டும் தான் நான் போட்டுருக்கேன். இதே மெத்தட் தான் ஃப்ரண்ட்டும். இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டும், கை, ஸ்லீவு அண்ட் வந்து பேக் எல்லாமே வந்து ஒரே மாடல். இது இந்த முக்கோண ஷேப்ல இருக்கு இல்லையா? இத வச்சே நான் வந்து கைக்கும் வச்சுட்டேன். அடுத்து வந்து ஃப்ரண்ட் சைட்லயும் வச்சிருந்தேன். ஸோ பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தது. கலர் வந்து காம்பினேஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்றதுனால சாரி ஃபுல்லா இந்த கலரு. ஸோ இந்த டிசைன் வச்சு போடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக்ல இருந்தாங்க அவங்க. ஸோ கொஞ்சம் நார்மலான அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் தான். அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ்ல வந்து இந்த டிசைன் வந்து வைக்கும்போது, அவங்களுக்கு தனியா வந்து அந்த கிரீன் கலர் வந்து ம் தனியா தெரிஞ்சுது. அப்ப ப்ளவுஸோட அட்டாச்ல இருக்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. இதுக்கு வந்து நான் வந்து நாட் வச்சுட்டு, ப்ளவுஸ் வந்து ஃபுல்லா ஃபினிஷிங் முடிச்சுட்டேன். இதுல வந்து குட்டி குட்டியா பால் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது உங்களுக்கு வேணும்னா பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றத